பார்வதிக்கு ஏன் இந்த கேவலமான புத்தி? அவளாம் ஒரு மனுஷ ஜென்மமே இல்லை. இந்த மாதிரி டயத்துல கூட இப்படியா ரூல்ஸ் அது இதுன்னு பேசுவா அப்படின்ட்டு கெமி ரம்யா ஜோட்டோவையும் மற்ற ஆதிரை அதுக்கடுத்து சுபிக்ஷா இவங்ககிட்ட பயங்கரமாக சொல்கிறாங்க மிட் நைட்டில். அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டில் நடு இரவில் பயங்கர சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு பக்கம் பிக் பாஸ் டீமையே விக்ரமன் திட்டி அழுகிறதும், அதான் நம்ம விக்ரம் இருக்கார்ல அவர் திட்டி அழுகிறதும், சுபிக்ஷா ஒரு பக்கம் கதறி அழுகிறதும், இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா ஜோ மயங்கி கீழே விழுந்து உள்ளுக்கு மெடிக்கல் ரூம் கூட்டு போகிறதும், இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி ரம்யா ஜோ அவங்களோட ஸ்டோரி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க ஸ்டோரி சொன்னதை பார்த்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு ரம்யா ஜோ மேலே ஒரு மாதிரி இறக்க மாதிரி எல்லாரும் காமிச்சாங்க. அப்படி இருக்கையில் ரம்யா ஜோ சில விஷயங்களை போட்டு மண்டைக்குள்ள குழப்பி லிவிங் ஹாலில் நடந்து வரும்போது மயங்கி விழுந்துட்டாங்க. ஏற்கனவே ஒரு தடவை மயங்கி விழுந்துட்டாங்க, இப்பயும் பயங்கரமாக மயங்கி விழுந்துட்டாங்க. இதை பார்த்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே ரம்யா ஜோவுக்கு தண்ணி அடித்து, முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சபரி, ஆதிரை, அதுக்கடுத்து அப்சரா, இவங்க எல்லாருமே ரம்யா ஜோவுக்கு அடித்து தண்ணி அடித்து ஒரு மாதிரி எழுப்பி விட்டுட்டாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு மாதிரி மயக்க கலக்கிறதுலே இருந்தாங்க. இவங்களை மெடிக்கல் ரூம் கூப்பிடணும் அப்படின்ட்டு பிக் பாஸ் டீம்கிட்ட பயங்கரமாக கூட்டால் ரொம்ப நேரம் அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரம்யா ஜோவை கூட்டு போயிட்டாங்க. இதுக்கு இடையில விக்ரம் பயங்கரமாக அழுது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நல்லா ஹேண்டில் பண்ணவே தெரியாது, இந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கூட எனக்கு தெரியாது, அப்படி இருக்கல இந்த பிக் பாஸ் டீம் ஏன் இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க, பாவம் அந்த பொண்ணு மயங்கி விழுந்து கிடக்கு அப்படின்ட்டு ஒரு பக்கம் ரம்யா ஜோ மேலே உள்ள கன்சர்ன்லேயே அழுகிறாரு, இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் இப்படிலாம் பண்ண முடிக்காங்க அப்படின்ட்டு விக்ரமும் பயங்கரமாக அழுகிறாங்க. ஏற்கனவே விக்ரம் இது ரெண்டாட்டாக அழுகிறாரு. ஏற்கனவே இந்த சோத்துக்கு நாங்கள் பிச்சை எடுக்கிறோமா அப்படின்ட்டு அந்த பிரச்சனையில் கேட்டுப்பாப்புல. இப்போ செகண்ட் டைம் மிட் நைட்லேயும் ரம்யா ஜோக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னே என்னடா இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்ட்டு ஏங்கி அழுகிறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சுபிக்ஷாவும் ரம்யா ஜோக்கு இப்படி நடந்தோடனே அவங்களும் பயங்கரமாக அப்சரா கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ரம்யா ஜோ வந்துட்டாங்க. வந்த பிறகு எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்கையில் அரோராவும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சே நம்மளாம் அவங்கள தூண்டி விட்டு இப்படி இருக்க போய் தான் அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அரோராவும் அழுகிறாங்க. ஆக மொத்தம் மிட் நைட்டில் ஒரே அழுக மகை தான், ஒரே எமோஷனல் தான். சரியா, சரி எப்படியோ ரம்யா ஜோ மயங்கி விழுந்துட்டாங்களே அதுக்காக நினச்சிட்டு விட்டாலுமே அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்துட்டு நார்மல் ஆகிட்டாங்க. இதுக்கு இடையில என்ன அப்படின்னம்னா ரம்யா ஜோ வந்துட்டாங்களே, வந்த உடனே கெமி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்குள்ள போய் ரம்யா ஜோவை போய் விட்டுருக்காங்க. விட்ட உடனே அங்கேருந்து பார்வதி பார்த்துட்டு இந்தா இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கனிகிட்ட போய் சொல்லியிருக்காங்க. கனிகிட்ட சொன்ன உடனே இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு புரியலை அப்படின்னோடனே இப்போ சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்குள்ளே போயிருக்காங்களா, அது விதிமீறல் தானே அப்படின்னோடனே கனியக்கா என்னமோ 10 மணிக்கு மேலேலாம் அது போனதுனால ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. 10 மணிக்கு மேலே அப்படிலாம் ஒரு ரூல்ஸும் கிடையாது. சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு போகக்கூடாது தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரம்யா ஜோட்ட சொல்கிறாங்க, ரம்யா ஜோ கூட குணமாகி வராங்களா, இப்படி உங்கள் பார்வதியே இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன கேவலமான புத்தி, இதில் கூடயா இப்படி இதெல்லாம் பார்ப்பாங்க, பார்ஷியல் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷாட்டையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ரம்யா ஜோட்டையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஆதிரைட்டையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ரம்யா ஜோ என்ன சொல்கிறாங்க, அப்படி அக்கறை இருக்குன்னா நீ பார்வதி என்ன பார்வதி கூட்டு விட்டுருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் சுபிக்ஷா மற்ற டீம்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க உங்களுக்கு. அதனால கெமியை உள்ளுக்கு சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்குள்ளே போயிருக்காங்க. அது என்னங்கிறது நாளை பின்னா தான் தெரியும். பிக் பாஸ் ஒரு இந்த மாதிரி எமர்ஜென்சிங்கன்னா தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதில் பார்வதி இதில் கூட கேம் விளாட்றாங்களே, இது ஒரு கேவலமான விஷயம் தானே அப்படின்ட்டு எல்லாருமே பார்வதியை திட்டுறாங்க அந்த இடத்துல. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னம்னா உண்மையிலே பார்வதி சொல்கிற மாதிரி இது விதிமீறல் தானா, இல்லை எமர்ஜென்சிக்கு இந்த விதிமீறலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லாமா அப்படிங்கிறத என்ன தோணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டில் சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.